தோட்டத்துக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை பொறுமையாக நின்று பயிர்களை ரசித்து ருசித்து தின்று சேதப்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள். கோவை தொண்டாமுத்தூர் தடாகம், நரசியபுரம், கெம்பைனூர், ஆலந்துறை, மதுக்கரை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் புகுந்து உணவு, தண்ணீர் தேடிக்கொண்டு ஆவேசத்துடன் அலைந்து வருகிறது. இந்நிலையில் தடாகம் பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த விவசாயி மணி என்பவர் கொய்யா தோட்டத்திற்குள் நேற்றிரவு புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த தென்னை, வாழை, கொய்யா போன்ற மரங்கள் மற்றும் பயிர்களை பொறுமையாக நின்று ருசித்து தின்று சேதப்படுத்தி சென்றுள்ளது. இதனை கண்ட விவசாயி இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தனது செல்போனில் யானை நின்று பொறுமையாக பயிரிடப்பட்ட பயிர்களை ரசித்து ருசித்து உண்ணும் காட்சியையும் பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து யானைகள் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நாள்தோறும் வாழ்வாதாரத்தை இழந்து செய்வது தெரியாது புலம்பி வருகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு எட்டும் வரை இங்குள்ள விவசாயிகள் கண்களில் தண்ணீரை தவிர தூக்கம் வராது என்பதே நிதர்சனமான உண்மை. தமிழக அரசும் வனத்துறையினரும் தகுந்த நடவடிக்கை எடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.